ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஹஸ்பண்டு காலையிலேயே இப்படி கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது? நம்மளுக்கு கிடைச்சதெல்லாம் பசும்பால் தான். அதில் ஒரு சூப்பரான டீ போட்டு குடிச்சிட்டு மார்னிங்கே வந்து தோசைக்கு சட்னி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் சட்னின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு, தக்காளி, அதுக்கப்புறம் வத்தல் அண்டு கருவேப்பிலை, இது 4 தான் இன்க்ரீடியன்ஸே. இதை வந்து ஒவ்வொன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஃபைனலி கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டா சூப்பரான சட்னி ரெடி. இந்த சட்னி வந்து யார் யார் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சட்னிக்கு அதே சட்டியில் கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. வீட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்றதுக்காகவே ஐயோ வேகமாக பசிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து பசிக்குதுன்னா ஸ்நாக்ஸை சாப்பிடாத, இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த ரெசிபியை பண்ணி கொடுங்க. நைட்டு டின்னரும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், ஸ்டொமக்கும் ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின மாவுன்றனால தோசை வந்து சூப்பராக வந்திருந்தது. நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் மாதிரி ஊற்றிட்டு கூடவே வந்து ஆனியன் சட்னி வச்சு என்னோட டின்னரை முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.